நான் இங்க கஸ்டமர் கவுன்சிலிங்ல வரேன். என் பொண்ணுக்கு 3 இயர்ஸா குழந்தை இல்ல. போன 18ஆம் தேதி நான் இங்க வந்திருந்தேன். குழந்தைக்காக ரொம்ப பே பண்ணிருந்தேன். ஈவினிங் வீட்டுக்கு போனதுதான் என் பொண்ணு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு மம்மி என்ன. இப்போ ஒரு 2 மாசம் பிரெக்னென்ட். வாங்க. என் பேர் விக்டோரியா எலிசபெத். கிண்டி பங்குல இருந்து வரேன் நானு. எங்க அண்ணனுக்கு வந்து கடந்த 2021 ஏப்ரல்ல கல்யாணம் ஆகுது. 3 வருஷமா குழந்தையே இல்ல. போன வருஷம் ஜனவரில நான் வந்து இங்க வேண்டிக்கிட்டேன். இந்த மாதிரி அடுத்த வருஷம் கல்யாண நாளுக்குள்ள உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வரணும், ஏதாவது ஒரு குழந்தை மாதமா நீங்க தந்துடணும்னு அடுத்தாங்க மாதமா பார்த்து வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி ஏப்ரல் 24 அவங்க கல்யாண நாள். ஆனா ஏப்ரல் 6லயே வந்து மாதாமா ஒரு பெண் குழந்தைய வந்து கொடுத்தாங்க. அதற்காக கோடான கோடி நன்றி மாதாமாக்கு. எங்களுக்காக வேண்டிக்க மாதாமா கோடான கோடி நன்றி. இயேசுவுக்கு நன்றி. வணக்கம், நான் அண்ணாநகர்ல இருந்து வரேன். போன மண்டே வந்துட்டு எங்க அப்பாவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு இடுப்புல ஒரு குடி மாதிரி ஆயிடுச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த வலி தாங்க முடியல. அப்பதான் வந்துட்டு அவர் வந்து என்ன யானை காப்பாதுன்னு சொல்லும் போது நம்மள வந்து சின்ன வயசுல இருக்கும் போது நம்மளுக்கு எதாவது ஆகும் போது கவுன்லி தூக்கிட்டு போய் சமந்து கஷ்டப்பட்டு நம்மளை காப்பாற்றும் போது நம்ம திருப்பி எதுவும் செய்ய முடியலன்ற அந்த வருத்தமும் வழியும் இருக்கு பாத்தீங்களா, அந்த வேதனை ஜாஸ்தி. ஆனா யாரையும் கூப்பிட்டு பார்த்தோம். 24 மணி நேரம் ஹாஸ்பிட்டல்ல கான்டாக்ட் பண்ணோம், டாக்டர் கான்டாக்ட் பண்ணோம், யாருமே வந்து கை கொடுங்க. ஆனா கடைசி நிமிஷம் மாதாவை கூப்பிட்டோம். மாதா வந்துட்டு மனுஷ ரூபத்துல ஒருத்தரை அமைச்சு அவரை சரி பண்ணி குணமாட்டி இருக்கிறாங்க. அதுக்கு நன்றி நான் சொல்றேன்.